ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு பிறக்கும். இந்த வாழ்க்கையை பற்றி, உங்களை பற்றி, உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பற்றி இதுவோ ஒரு விழிப்புணர்வு பிறக்கும். உங்கள் மைண்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸும் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, அண்ட் வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு இந்த க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷனை பற்றி கொஞ்சம் பேசுவோம். விஷுவலைசேஷனை பற்றி பேசுவோம். விஷுவலைசேஷன், கற்பனை செய்தல் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பட் முக்கியமான விஷயம். சும்மா நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுவோமா இந்த வீடியோவில். அப்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி கற்பனை நான் சொல்கிறது அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த கற்பனையை செய்கிற விஷுவலைஸ் பண்ணுற அந்த ஒரு பயிற்சி மாதிரி தான் அமையட்டும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு யானையோட ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன். ஓகே, அந்த யானையோட ஃபோட்டோவை நான் காட்டுவேன். ஒரு 3-4 செகண்ட் காட்டுவேன். அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது நீங்கள் அதை உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த யானையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த யானையை பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போது உங்கள் கண்களை மூடிக்கோங்க, இல்லை கண்களை திறந்துருந்தாலும் ஃபைன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கே இப்போ அந்த யானையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த யானை என்ன கலரு நினச்சி பார்த்தீங்களா? இப்போ உங்களால் அந்த யானையை பார்க்க முடியுதுல்ல? ஓகே, ஃபைன். சரி, இப்போது நான் இன்னொரு கலரில் யானை காட்டுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சரி, இப்போது நான் சொல்லும் பொழுது இப்போ புதுசாக இப்போ செகண்டு பார்த்தீங்களா, அந்த கலர் யானையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். எங்கே நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதில் எத்தனை பேருக்கு நான் செகண்டு காமிச்ச கலர் யானையை தான் நான் கற்பனை பண்ண சொன்னேன், ஆனால் ஃபஸ்ட்டு கலரும் வந்துட்டு போச்சு? எத்தனை பேருக்கு வந்துட்டு போச்சு? கீழே கமெண்ட்ஸ்லாம் சும்மா போட்டு விடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்னா, எல்லாருக்கும் வந்துச்சான்னு தெரியாது, ஆனால் நிறைய முக்கால்வாசி பேருக்கு வந்திருக்கும். அந்த உள்ளே பார்க்கும்போது இப்போ நான் சொல்லும்போது வரும். அந்த நம்ம எந்த கலரை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி பார்த்த கலரும் அது வரும் இல்லை? அந்த மாதிரி. இப்போது மைண்டு கண்ட்ரோல் அப்படின்றது என்ன தெரியுமா? நான் சொல்கிற கலர், அதாவது நீங்கள் பார்க்க விரும்புகிற அந்த கலரை தவிர மற்ற இன்னொரு கலர் உள்ளே வரக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு இந்த கலர் யானையை இப்போ நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். ஓகே, இப்போ பண்ணுங்கள். நான் சொல்லும் பொழுது பண்ணணும். நான் உங்களை இந்த கலர் யானையை கற்பனை பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இந்த யானையை நல்லா பாருங்கள். 1 2 3 4 5 நல்லா பாருங்கள். இந்த யானை, இந்த கலரை நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் நான் உங்களை இதை பார்க்க சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இதை நீங்கள் ரொம்ப 10 செகண்டுக்கு மேலே இந்த யானையோட கலரை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது நல்லா உங்களுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பாருங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் மனக்கண்ணில் இந்த கலர் யானையை நீங்கள் பார்க்கணும். ஆனால் தப்பி தவறி கூட இந்த யானை நடுவில் வந்துடக்கூடாது, இந்த யானையை நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த யானையை பாருங்கள். ஓகே, எத்தனை பேருக்கு இந்த யானை மட்டும்தான் வந்துச்சு, இந்த யானை குறுக்கால வரல? ஸோ இதுதான் மைண்டு கண்ட்ரோல். ஸோ இந்த மைண்டு கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளால் குவாலிட்டியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். அதாவது இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுறீங்க. என் லைஃப்பில் எனக்கு என்னுடைய வருமானம் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணும் பொழுது, அது இல்லாமல் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு இப்படி ஒன்று வரும். நான் இந்த கலர் யானையை தாண்டா பார்க்கணும்னு நினச்சேன், இந்த கலர் இல்லை, ஆனால் அது வரும். எனக்கு ஒரு காரு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த கார் இல்லாமல் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னால் அதை வாங்க முடியலன்னு நினைக்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா, நான் எப்போ வாங்க போகிறேனே தெரியல தெரியுமா, அது எப்படி வாங்க போகிறேனே எனக்கு தெரியல தெரியுமா, இந்த எண்ணங்கள்லாம் வரும். உங்களுக்கு தேவை, என் கார் செம்மையாக இருக்குது, நான் கார் வாங்கிட்டேன். நீங்கள் பார்க்க நினைக்கிறது இது தான், ஆனால் இதுவும் ஊடால் வந்து போகும். ஸோ இது நீங்கள் இதை 2 நிமிஷம் நினச்சிங்கன்னா இது 20 நிமிஷம் வரும்.
ஸோ இதுதான் நம்ம விஷுவலைசேஷனாக நாம் பண்ணுற தப்பு. நிறைய பேர் வந்து நான் கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, விச் இஸ் ட்ரூ. நீங்கள் கரெக்டாக தான் உங்கள் கண்ணை மூடி உங்கள் மனக்கண்ணுக்குள்ளே நீங்கள் எதுவாக ஆக வேண்டுமோ, எதையெல்லாம் நீங்கள் அடைய வேண்டுமோ அதெல்லாம் ஆகிவிட்டதாகவும் அதெல்லாம் அடைந்து விட்டதாகவும் நீங்கள் கற்பனை பண்ணும் பொழுது மைக்ரோ செகண்டில் 4 ஃப்ரேமுக்கு ஒரு ஃப்ரேம் நீங்கள் எதுவாக இப்போ இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எது கிடைக்கலையோ, நீங்கள் எதுக்கு ஏங்குறீங்களோ, எது இல்லைன்னு நினச்சி அழுகிறீங்களோ, எது நடக்குமான்னு சந்தேகப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து போகும். அது உங்களுக்கு தெரியாது. அது சல்லுன்னு ஓடும்ல மைண்டு. அது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் அங்கே விஷுவலைசேஷனில் மனக்கெல்லாம் ஒன்று ஓடின்னு இருக்கும். சூப்பராக அதை நான் அடைந்தே விட்டேன். இந்த பக்கம் ஒருத்தன் சொல்லினே இருப்பான், இப்போ இல்லை மச்சான், இப்போ இல்லை எப்படி தான் கிடைக்க போதோ. அவன் ரொம்ப சப்டலாக சொல்லுவான். அவனுக்கு அப்படி இருக்கிறதே நமக்கு தெரியாது. அவன் ரொம்ப சப்டலாக பேசிகிட்டு இருப்பான். அங்கே ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் ஒன்று சப்டலாக போகும். நம்மளுக்கு அது தெரியாது. நமக்கு தான் அது தெரியாதே தவிர பிரபஞ்சத்துக்கு அதுதான் பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா இங்கே கண்ணை மூடி எனக்கு ஒரு கார் கிடைத்து விட்டது அப்படின்னு நான் எவ்வளோ தெளிவாக விஷுவலைஸ் பண்ணுறேன். பிரபஞ்சத்துக்கு இது தெரியாது. அதை விஷுவலைஸ் பண்ணும்போது இங்கே ஒருத்தவங்கள புலம்புறான்ல, ஆசை தான் படுறேன், கிடச்சிரும்னு நினைக்கிறேன், கிடைக்கல, என்னப்பா அது அது கிடைக்கணும், ஆனால் அவ்வளோ வந்து அது இப்படி அவன் ஒன்று புலம்பினே இருப்பான். ஒன்று சைடில் 24 மணி நேரம் நீங்கள் விஷுவலைசேஷனை முடிச்சுட்டு வேலையை பார்க்க போயிடுங்க. ஆனால் அவன் வந்து அதை புலம்பினே இருப்பான். ரோட்டில் ஒரு கார் போகும்போது அவனுடைய புலம்பல் ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே வண்டியை பார்த்தாலும் புலம்பல் ஸ்டார்ட் ஆகிடும். அவனுக்கு அது அந்த புலம்பல்ன்றது ஒரு இயல்பான விஷயமா இருக்கும். யூனிவர்ஸ் அதை தான் கணக்கில் எடுத்துக்கும். ஏன்னா அதுதான் நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்றத விட, கற்பனையில் நீங்கள் எதை பார்க்குறீங்கன்றதை விட எதை நம்புறீங்கன்றது தான் யூனிவர்ஸுக்கு முக்கியம். நீங்கள் அதை கற்பனை காண்றீங்களே ஒழிய இதைத்தான் நம்புறீங்க. ஸோ இதை தான் நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ அதுதான் அது என்னென்னா, அப்போது கவனத்தை நம்ம எதை நினைக்கிறோமோ கவனத்தை அதில் வச்சு பழகணும். ஒன்று. ரெண்டாவது, நான் இதைத்தான் பார்க்கணுன்னு நினைக்கும் பொழுது இந்த பக்கம் மைண்ட் வாய்ஸில் அதோட ஆப்போசிட் ஓடக்கூடாது. நீங்கள் அதுலேயும் கவனமாக இருக்கணும். நான் வந்து நான் இதை அடைந்து விட்டேன்னு சொல்லும் பொழுது இங்கே ஒருத்தன் புலம்புவான்ல, ஆனால் என்ன, அவனுடைய புலம்பலை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும், அவனை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் இந்த உழைப்பு எல்லாத்தையும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி ஜெயிக்கலான்னா, ஒன்று உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் வேணும். இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்கிற அந்த கர்ண சுத்தி ஒர்க் ஷாப், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்லாம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இது இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணுறீங்களே, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் தாட்டை வரத்தான் செய்யுது, பரவாயில்லன்னு நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது அடிக்கடி 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 மூச்சு விடுற மாதிரி அந்த விஷுவலைசேஷனை நீங்கள் அதிகம் பண்ண 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 இதனுடைய பலம், இந்த நெகட்டிவ் தாட்ஸு இதனுடைய பலம் குன்றிக்கொண்டே போகும். அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் எண்ணுகிறோம்னு சயின்ஸ் சொல்லுதில்ல. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 60,000 விஷயங்கள் எண்ணுகிறான்ல, அதில் ஒரு 40,000 விஷயம் இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் மிச்சம் 20,000 எக்கோட கெட்டு ஒளி அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா எது அதிகமோ அதை தான் பிரபஞ்சம் நடத்தி காட்டும். ரொம்ப சிம்பிள். எது அதிகம்? ஆள் மனம் எதை நம்பும்? எதை அதிகமாக நம்ம சொல்கிறோமோ, பார்க்குறோமோ, கேட்குறோமோ, ஆள் மனம் அதை தான் நம்பும். இப்போதைக்கு நெகட்டிவிட்டியை தான் நம்ம அதிகமாக சொல்கிறோம், அதிகமாக பார்க்குறோம், அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக உணர்றோம். அதனால தான் ஆள் மனம் அதை நம்புது. அதனால தான் இந்த பக்கம் என்ன தான் நம்ம பண்ணாலும் யூனிவர்ஸ் கடைசியில் ஆள் மனசில் என்ன இருக்கோ அதை நடத்தி காட்டுது. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ குவாலிட்டியாக உங்களுக்கு பண்ண தெரியும், பரவாயில்ல, அதை நிறைய பண்ணுங்கள். நிறைய பண்ணுறேன்னு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவும் கூடாது. நான் சொல்கிறது நிறைய பண்ணுங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். அதையோ 24 மணி நேரம் பண்ணிட்டு போய் வேறு பொழப்பே பார்க்காத, வாழாத, உட்காந்து அதையோ யோசிச்சுட்டு நான் அப்படிலாம் சொல்லலை. நிறைவாக சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு வந்து வயிறு முட்டை நல்ல மன நிறைவாக சாப்பிடுவோம்ல. சரி, வயிறு முட்டை சாப்பிட்றது வேறு, மன நிறைவாக சாப்பிட்றது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் உங்களை வயிறு முட்டை சாப்பிட சொல்லலை, அது கெடுதி. மன நிறைவாக சாப்பிடுங்க. சாப்பிட்டதில் உங்கள் மனசு நிறையணும். அது மாதிரி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு நிறையணும். அந்த மாதிரி விஷுவலைசேஷன் அதிகமாக பண்ணுங்கள். நான் விஷுவலைசேஷன் செய்கிறேன் காலையில் சார், எவ்ரி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கேன், ப்ரிட்டனிங் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து கிராட்டிடியூட் பண்ணி அப்படியே அது வந்து ஓவராக சாப்பாடு உடம்புக்கு கெடுதி. அந்த சாப்பாடே நம்மளுக்கு வியாதியை கொண்டு வரும். அது மாதிரி இந்த மாதிரி பண்ணுற ஓவராக பயிற்சிகளை பண்ணுறதே உங்ககிட்ட இல்லை, நீ ஏங்குறன்றதை காமிச்சு கொடுத்துருதே, நீ உன் தவிப்பை காமிச்சு கொடுத்துருதே. அதனால தானே நீ அவ்வளோ விழுந்து பண்ணுற.
அப்போ யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சிரும். நீ எவ்வளோ தான் விஷுவலைசேஷன் பண்ணால் என்ன பண்ணல என்ன, கடைசி அடிப்படையில் இருக்கிறது தவிப்பு தானடா பா அப்படின்றோம் அது. அதனால் அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன் எல்லாம் மனநிறைவாக பண்ணணும். ஸோ அந்த மனநிறைவு அதிகமாச்சுன்னா ஆள் மனசுக்குள்ள அது இறங்கிடும். ஸோ ஆள் மனசில் அது இறங்கிடுச்சுன்னா அதை பிரபஞ்சம் நடத்தி காட்டிடும். ஸோ அதுதான் நான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்பொழுது ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வாட் டேக் ஹோம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த 2 பாயிண்ட் என்னென்னா, ஒன்று விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன்லாம் பண்ணும்போது இந்த பக்கம் மைண்ட் வாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அதெல்லாம் ரொம்ப காம் டவுனாக இருக்கணும். இதுதான் பிரதானமாக இருக்கணும். நம்ம வேணும்னு விஷயத்த சொல்லும் பொழுது இந்த பக்கம் ஒருத்த மைண்ட் வாய்ஸில் அதை பற்றி எதாவது அவனை ஸ்டாப் பண்ணணும், சைலன்ஸ் பண்ணணும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் செய்கிற இந்த அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷனும் உங்களுக்கு மன நிறைவாக தரணும். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். ரொம்ப சிம்பிள். அது எப்படிங்க மன நிறைவுனா அது எப்படி? ஒன்றும் இல்லை, நீ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் விஷுவலைசேஷன் பண்ணுறீங்களா, அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீடிக்கணும். அப்புறம் மறுபடியும் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் கவனம் வேறு பக்கம் போயிடும், அது வேறு விஷயம். பட் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் டு ஒரு 1 ஹவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் மனநிறைவோடு அதை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் செஞ்சு முடிச்சிட்டேன், ஓகே டைம் ஆச்சு, இன்றைக்கி டார்கெட், இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் நைட் பண்ணுவேங்க, மார்னிங் பண்ணிட்டேன், அடுத்து நீ நைட் படுக்க போகும்போது பண்ணுவேன், நான் அந்த வேலை இருக்குது, நான் வேலை பார்க்க போகிறேன், அப்படி இல்லை மச்சி. அது 1/2 மணி நேரம் முடிச்சதுக்கப்புறம் நீ ஒரு போதைக்குள்ளே போயிடணும். அந்த நீ இத்தனை நேரம் நீ விஷுவலைஸ் பண்ணல, நீ இத்தனை நேரம் வாழ்ந்த அந்த சந்தோஷத்தோடவே அந்த சந்தோஷத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு தான் நீ போய் வேலையை பார்க்கணும். அப்படி பண்ணும்பொழுது தான் அது பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன், பவர்ஃபுல்லான க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷனாக மாறுகிறது என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைய செய்து கொள்வோம். ஸோ 5 நாள் பயிற்சி உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களை செய்ய வைக்கும். அந்த பயிற்சி ஸ்மைலோடு, மன நிறைவோடு, உங்களுடைய அஃபர்மேஷனையும் விஷுவலைசேஷனையும், அதுவும் ஷார்ட் டேர்ம் கோல், மிட்டு, லாங் டேர்ம் கோல்னு உங்களுடைய எல்லா கோல்ஸை பற்றியும் சிந்திக்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு கிராட்டிடியூட் பண்ணி அதுக்கு ஒரு மாதிரி இந்த பயிற்சி உங்களை கொஞ்சம் உசுப்பேற்றி விடும். ஓகே, ஸோ விருப்பப்படுறவங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியை பண்ணுங்கள். நம்ம இந்த பக்கம் விஷுவலைஸ் பண்ணும்போது இந்த பக்கம் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பானே, இவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கர்ண சுத்தின்னு இருக்குது, நீங்கள் அந்த பயிற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சீக்ரெட் சித்தாந்தம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அந்த பயிற்சிகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பயிற்சி வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் 5 day கோர்ஸ் தான், பெரிய டைம்லாம் இல்லை. காலையில் 10 நிமிஷம் அண்ட் ஈவினிங் 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த பயிற்சியில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், உள்ளுக்குள்ளே பயிற்சி ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, வெறும் 5 day பயிற்சி தான். அண்ட் 90 days வேலிடிட்டி இருக்குது, 3 months வேலிடிட்டி. நீங்கள் 5 நாள் இந்த பயிற்சியை முடிச்சதுக்கப்புறமும் அதை நீங்கள் திரும்ப கேட்டு உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ ஏற்கனவே செய்யாதவங்க, விருப்பப்படுறதவங்க இந்த கோர்ஸை எடுத்துக்கோங்க. அண்ட் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய விஷுவலைசேஷனை மனநிறைவோடு பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த பதிவிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். Bye-bye.